ஹாய், இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா லியோனார்டோ டா வின்சி அப்படின்ற ஒரு ஓவியரை பற்றி நான் பேச போகிறேன். 15ஆம் நூற்றாண்டில் 1452லேருந்து 1519 இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இத்தாலியில் பிறந்த ஒரு உலக புகழ்பெற்ற ஓவியர், எழுத்தாளர், கலைஞர், இன்ஜினியர், இந்த மாதிரி பன்முகம் திறமை கொண்ட ஒரு கலைஞராக போற்றப்படுகிறார். இவர் வரைந்த 2 ஓவியங்கள் இப்போ வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த 2 ஓவியத்தை பற்றி. ஒன்று மோனாலிசான்ற ஓவியம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மோனாலிசா அப்படின்ற ஓவியத்தை பற்றி ஓவியம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்னொரு ஓவியம் தி லாஸ்ட் சப்பர், இயேசு கிறிஸ்து கடைசியாக சாப்பிட்ட விருந்து. அந்த ஓவியத்தில் நிறைய மர்மமான விஷயங்களை மறைச்சி வரைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ மர்மமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த லாஸ்ட் சப்பர்ன்ற ஓவியத்தை பற்றி பேசுகிறாங்க. சரி, ஓகே. 2003 தி டா வின்சி கோட் அப்படின்ற ஒரு நாவல் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. யாருன்னா டான் ப்ரவுன். அவர் தான் அந்த நாவலை எழுதி ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணதும் நிறைய எதிர்ப்புகள், நிறைய சர்ச்சைகள், நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சு. கிறிஸ்துவ மதத்தினர் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அந்த நாவலில். ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துக்கு குடும்பம் இல்லை, அவர் தெய்வம், குடும்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நாவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு திருமணமாகி சந்ததி இருக்குது, மேரி மேக்லடேன் அப்படின்ற ஒரு பெண்மணியுடன் திருமணமாகி இருக்குன்ற மாதிரி அந்த நாவலில் சொல்லியிருக்காங்க. அதனால நிறையா கிறிஸ்துவ மதத்தினர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. 2006 இதை பற்றின ஒரு படம் கூட ஒன்று ரிலீஸ் ஆச்சு, தி டா வின்சி கோடு. அதுக்கும் நிறைய எதிர்ப்புகள், நிறைய சர்ச்சைகள், நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சு. அவர் வரைஞ்ச லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச அந்த தி லாஸ்ட் சப்பர் அப்படின்ற ஒரு ஓவியத்தில் ஒரு மர்மமான விஷயங்கள் மறைச்சி வரைஞ்சிருக்காரு. இதை பற்றி நான் பார்ட் 2 இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல, உங்களுக்கு நீங்கள் இதை நம்புறீங்க. ஆனால் வரலாற்றில் இதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லை, ஹிஸ்ட்ரியில் எந்த ப்ரூஃபும் கிடையாது. இது ஒரு கற்பனையா உண்மையா அப்படின்ட்டு எனக்குமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். பார்ட் 2 நான் அந்த ஓவியத்தை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.